ஸோ இப்போ நார்மலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பீப்புளோட மைண்ட் செட் வந்துட்டு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பொருளோட விலை ஒரு ஒரு பொருளோட விலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரூ. 20 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ரூ. 20 இருக்கும்போது சரி இப்போ வேண்டாம், இன்னும் கொஞ்சம் மேலே போகட்டும் அப்புறமா வாங்கிக்கலாம், இப்போ தான் ஏர்லியில் அப்படின்ட்டு இருக்கும். சடனாக வந்துட்டு ஒரு ரூ. 40 போயிடுச்சு. ரூ. 40 போன ஐயோ பயம் வந்துடும் உங்களுக்கு, ஐயோ இன்னும் ரொம்ப ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக போயிருமே, பேசாமல் டக்குன்னு வாங்கிடலான்னு வாங்கிடுவாங்க ரூ. 40. இப்போ அங்கேருந்து லைட்டாக ஒரு ரூ. 45 போச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, நல்ல வேலை நான் ரூ. 40 வாங்கிட்டேன், இப்போ ஒரு ரூ. 5 எனக்கு ப்ராஃபிட்டில் இருக்கேன் அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் அதுவே அதோட ப்ரைஸ் அப்படியே கம்மியாகுது, ஒரு 38 35 அப்படின்னு கம்மியாகும் போது அவங்களுக்கு சரி இப்போ கொஞ்சம் கம்மியாக கிடைக்குதுல்ல, இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். ஏன்னா கொஞ்சம் நாளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுலேயே கொஞ்சம் சேம் நீங்கள் போன இதில் சொன்ன மாதிரி தானே ப்ரோ, லிட்டில் பிட். அதே தான் யா. அப்போ இந்த இடத்துல வாங்குவாங்க. ஆனால் அதுவே என்ன ஆகும்னு பாருங்கள், திருப்பி என்ன ஆகும், மைண்ட் செட் அப்படியே கொஞ்சம் ப்ரைஸ் ட்ராப் ஆகுது. இப்போ 20க்கு வருது, அடுத்து 15. இப்போ அவங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்கும்? என்ன ப்ரோ விளங்கல கொஞ்சம். இப்போ அவங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்கும்? நம்ம வந்து 40 ருபீஸில் வாங்கினோம், மேலே போகணும்னு நினச்சோம், இப்போ டோட்டலாக கீழே வந்துருச்சு அப்படின்னு ஒரு நினைப்போம். ஸோ இப்போயே வித்துட்டு போயிடுறது கொஞ்சம் சில பேர் அப்படி நினைப்பாங்க. அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல வந்துட்டு திருப்பி நம்ம 0க்கு போயிடுவோம் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல பாட்டம்ல போய் அவங்க செல் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி இடத்துல என்ன ஆகும், இன்ஸ்டியூஷன்ஸ் வந்துட்டு அதோட ப்ரைஸ் அப்படியே மேலே எடுத்துகிட்டு போவாங்க. ஓகே. இப்போ இந்த இடத்துல செல் பண்ணிட்டு வாங்க, அவங்க 20 ருபீஸ்க்கு செல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. திருப்பி அந்த ப்ரைஸ் மேலே ஏறும்போது அவங்களுக்கு ரொம்ப ஒரு கில்ட்டா இருக்கும், பேசாம நம்ம வச்சிருக்கலாமே, விற்காம இருந்தா நேரம் நான் வந்துட்டு லாஸ் ஆயிருக்க மாட்டேனே, இப்போ வித்தனால எனக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் சரிங்களா, ஏதோ ஒரு கம்பெனி இண்டெக்ஸா இருக்கட்டும், ஒரு கம்பெனியா இருக்கு, ஏதோ ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச கம்பெனி சொல்லுங்களேன் பார்ப்போம். BSNL, டாடா மோட்டார்ஸ், அசோக் லேலண்ட். ஓகே, அசோக் லேலண்ட் எடுத்துக்குவோம், இல்லை டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கலாம். டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டாடா மோட்டார்ஸோட கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 600 ருபீஸ் பக்கம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த 600 ருபீஸ்ல இருந்து ப்ரைஸ் மேலேயும் போகலாம் இல்லை கீழேயும் போகலாம். ஓகேங்களா? சார் இப்போ ஏதோ ஒரு கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் மேலேயும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, கீழேயும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது என்னென்ன ரீசன்னால மேலே ஏறதுக்கான ரீசன் என்ன, கீழே வர்றதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மேஜரான ரீசன்ஸ் இருக்குது. இந்த 5 ரீசன்ஸ்னால தான் அந்த ஷேரோட ப்ரைஸ் வந்துட்டு மேலேயோ இல்லை கீழேயோ போகுது. ஓகேங்களா? ஸோ இதோட ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கம்பெனி பற்றின நியூஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு, நியூஸ் அபவுட் த கம்பெனி என்னென்ன ஃபேக்டர்ஸ்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நியூஸ் அபவுட் த கம்பெனி, அடுத்தது எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ், கம்பெனிஸ் ஹெல்த், டிமாண்ட் அண்ட் சப்ளை, ஹியூமன் சைக்காலஜி. ஸோ இந்த ஒரு 5 ஃபேக்டர்னால தான் ஒரு கம்பெனியோட ப்ரைஸஸ் மேலேயும் ஏறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, இல்லை கீழே வந்ததுனாலும் இது ஏதோ ஒரு ரீசனால தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பார்க்க போறோம்னா நியூஸ் அபவுட் த கம்பெனி. இப்போ அந்த கம்பெனி பற்றின ஏதாவது ஒரு நியூஸ் வருது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதானி பற்றி கொஞ்சம் நிறைய நியூஸ் வந்துச்சு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை ப்ரோ, கேள்விப்பட்டது. ஓகே. ஸோ இந்த அதானிங்க அப்படிங்கிற கம்பெனி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்காங்க, நிறைய ஸ்கேம் பண்ணிட்டாங்க, ஸோ அவங்க ஃபினான்ஷியல்ஸில் எதுவுமே ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிற மாதிரியே ஒரு நியூஸ் வந்துருச்சு. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கம்பெனியோட ஷேர் மொத்தமாக கீழே விழுக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க. ஓகேங்களா? ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் இருக்கு. இப்போ அந்த ஏபிசி பேங்க் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாத்தோட காசையும் காணாம போயிடுச்சு. நம்ம அக்கௌண்ட்ல இருக்க காசெல்லாம் பாதி பேர்த்தோட அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய காசு காணாம போயிடுச்சு. ஸோ அந்த எது கேட்டா பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என் காசு காணாம போயிருக்கான்னு முதல்ல செக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் என்ன பேங்க் இது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், இந்த பேங்க்கில் காசு வைக்காதீங்க, இந்த பேங்க்கு எல்லா காசையும் கொள்ளடிச்சிட்டு ஏமாத்துறாங்கன்னு சொல்லி அவேர்னஸ்ஸாக ஸ்ப்ரெட் பண்ணுவேன் எல்லாருக்கிட்டையும்.
ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, அதில் இருக்க ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் வெளியே எடுத்துருவீங்க. ஆமாம். ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ இந்த ஒரு கம்பெனி பற்றின ஒரு நியூஸ் வந்து ஒவ்வொருத்தவங்க இன்னொரு ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அது எல்லாத்தையும் வித்துட்டு வெளியே போக ஆரம்பிப்பாங்க. அப்படி போகும்போது என்ன ஆகும்னா இன்னும் எச்சா அந்த கம்பெனியோட ஷேரோட வேல்யூ கீழே விழுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகும், இது வந்துட்டு ஒரு நெகட்டிவான நியூஸ். அப்போ இந்த ஒரு நியூஸ் அஃபெக்ட் ஆனதுனால என்னாச்சு, மார்க்கெட்டோட ப்ரைஸு கீழே விழுக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, இப்போ புரியுதா? ஸோ அந்த இந்த மாதிரி நெகட்டிவ் நியூஸ் வந்ததுனால மார்க்கெட் கீழே விழுது. இதே ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்துருச்சுன்னா மார்க்கெட் மேலே போயிருக்கும். ஆனால் அந்த நியூஸ்க்கு பின்னாடி இது ட்ரூத்தாக ஃபால்ஸான்னு தெரியாமலே மார்க்கெட் கீழே மேலே போகுமா ப்ரோ? இல்லை, அது சென்டிமெண்ட் வந்துட்டு ஓவராலாக சென்டிமெண்ட் வந்துட்டு அதிகமான சென்டிமெண்ட் வந்துட்டு எங்கே இருக்குன்னு பார்த்து தான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு மோஸ்ட்டாக இது எல்லாமே வெரிஃபை ஆன ஸ்டேட்மெண்ட் தான். இது எல்லாமே இதெல்லாம் நீ நம்ம இதெல்லாம். ஓகே. ஸோ அது எல்லாமே இருக்கிறனால எல்லாருமே பேக் பார்ப்பாங்க, இது உண்மையாக நடந்திருக்கா இல்லையா. சும்மா நியூஸ்லாம் வரும் இல்லைங்களா, அதெல்லாம் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு வெரிஃபைட் நியூஸாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் சென்டிமெண்ட்டாக ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் ஃபேக்டர். இது ஒரு ரீசன். ஸோ இந்த எக்கனாமிக்கல் ஃபேக்டர் அப்படிங்கிற போது ஒரு இப்போ ஒரு லாக்டவுன் போட்டிருந்தாங்க இல்லைங்களா, கோவிட் வந்தனால. ஸோ அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்னாச்சு, எல்லா பிஸ்னஸுமே டவுன். எங்கேயுமே பிஸ்னஸ் நடக்கல. ஸோ நிறைய பேருக்கு ஹெவி லாஸ். ஸோ அப்போ என்னாச்சு, இன்ஃப்ளேஷன் வந்தது. ஸோ இப்போ இது வந்துட்டு ஒரு பெரிய கிரைசிஸ் மாதிரி வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எல்லா பிஸ்னஸும் டவுன். ஸோ அப்போ இந்த மாதிரி எக்கனாமிக்கலாக ஒரு ஃபேக்டர் நடக்குது அப்படிங்கும்போது அதுவும் இம்பேக்ட் ஆகும். ஸோ இது வந்துட்டு நெகட்டிவ் இம்பேக்ட் அது ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஹெல்த். எக்கனாமிக் ஃபேக்டரில் வந்து இந்த எல்லாமே இன்க்ளூட் ஆகுது. அப்புறம் இப்போ ஃப்ளட்டு, சுனாமி, எர்த்குவேக் அதில் கூட இன்க்ளூட் ஆகுது. ஓகே. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் பிளேஸ்தால இதாகும். சுனாமி எல்லாம் அதுக்கு சம்மந்தம் இல்லை. சர்டன் ஏரியா ஒரு பிளேஸ் வேர்ல்டே குளோபலாக இருந்தால் மட்டும் ஓகே 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 புரிஞ்சு. அந்த மாதிரி குளோபலாக சொல்கிறேன், ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கணும். ஓகே. சும்மா நம்மளோட ஏரியாவில் மட்டும் இருந்துச்சு இல்லை நியர்பை பிளேசஸில் மட்டும் இருக்குங்க, அதெல்லாம் வந்துட்டு வேலிட் இல்லை. ஓகே ஓகே. ஸோ அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஹெல்த்து. ஸோ இந்த கம்பெனியோட ஹெல்த் அப்படிங்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாடா குரூப்ஸ், டாடா மோட்டார்ஸ் தெரியும் இல்லைங்களா? தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த டாடா ஒரு காரை லான்ச் பண்ணுறாங்க, புதுசாக ஒரு கார். ஓகே ஓகேங்களா. ஸோ ஒரு 7 லட்சம் ரூபாய்க்கு ஒரு காரை லான்ச் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ எல்லா டாப் ஃபீச்சர்ஸும் இருக்குது அந்த காரில். இதுவே வந்துட்டு நீங்கள் மாருதி எடுத்துக்கோங்க, இல்லை வந்துட்டு ஹுண்டாய் எடுத்துக்கோங்க, இல்லை கியா எடுத்துக்கோங்க, இதே ஃபீச்சர்ஸ் இந்த டாடா மோட்டார்ஸில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் உள்ள கார் எல்லாமே 15 லட்சம் ரூபா அதர் கம்பெனிஸில். ஓகே. ஆனால் டாடா என்ன பண்ணுறாங்க, குவாலிட்டியும் பெஸ்ட்டாக கொடுத்து எல்லா டாப் ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க, எல்லாம் கொடுத்து 7 லட்சம் ரூபா கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ நீங்கள் டாட்டாவில் கார் வாங்குவீங்களா, இல்லை ஹுண்டாயில் வாங்குவீங்களா, இல்லை கியாவில் வாங்குவீங்களா? டாட்டாவில் தான் வாங்குவேன். டாட்டாவில் வாங்குவீங்க இல்லைங்களா? ஸோ ஏன்னா இவன் 7 லட்சம் ரூபாய்க்கு அந்த வித ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டான். இவன் அங்கே போனால் மாருதியோ இல்லை ஹுண்டாயோ போனால் 15 லட்சம் ரூபா. அப்போ என்ன ஆகும், அதிகமான டிமாண்டிங்க கிரியேட் ஆகும் இந்த டாடா மோட்டார்ஸ்க்கு. ஸோ அப்போ என்ன ஆகும், டாடா மோட்டார்ஸோட சேல்ஸ் அதிகமாகும், நிறைய பேர் வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்போ நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சாங்க என்ன, கொஞ்சம் கம்பெனிக்கு நிறைய காசு வரும், நிறைய ப்ராஃபிட்ஸ் உள்ள வரும். ஸோ அப்போ ப்ராஃபிட் உள்ள வர வர என்ன ஆகும்னா அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸஸ் மேலே ஏற ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. இதுவே இதே மாதிரி ஒரு காரை லான்ச் பண்ணுறாங்க, ஆனால் அந்த ஒரு டாடா நேனோ விட்டுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபெயிலியரான ஒரு கார் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், அதோட கம்பெனி யாருமே வாங்க மாட்டாங்க, வேஸ்ட்டாக போயிடும். அப்போ என்ன ஆகும், அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் கீழே விழுக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கம்பெனியோட க்ரோத்தை வச்சு இருக்கு, அந்த சேல்ஸ் க்ரோத்தை வச்சு இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆனியன் எடுத்துப்போமே. ஸோ ஒரு சீசனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப கம்மியாக கிடைக்கும், ஒரு சீசனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேட்டு 100 ரூபா விற்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு சரியான ஒரு மான்சூன் வந்திருக்கு, ஸோ ஒரு பெரிய டிசாஸ்டர் மாதிரி வந்து இதாகிடுச்சு மான்சூன் வந்து, அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் என்ன ஆகும்னா ரொம்ப அதிகமாக டிமாண்ட் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்போ டிமாண்ட் அதிகமாக இருக்கும் போது என்ன ஆகும்னா அதோட ஷேரோட ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்.
அந்த ஆனியனோட பிரைஸ் அதிகமா இருக்கும். இது நல்லா கல்டிவேட் ஆயிருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு அப்படின்னா சப்ளை அதிகமா இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் கம்மியா கிடைக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல. ஸோ அடுத்ததான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் சைக்காலஜி. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, நான் வந்துட்டு ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் 200 ரூபாயிலிருந்து 250 ரூபாய்க்கு போயிடுச்சு ஒரு ஷேர். நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு இப்போ என்ன தோணுது, நான் 200 ரூபாய்க்கு வாங்கினேன், ஒரு 2 மாதம் கழிச்சு 250 ரூபாய்க்கு போயிடுச்சு. இப்போ 50 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கு. ஓகேங்களா, 50 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கு. நான் இப்போ வித்துட்டு வெளியே வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்போ 50 ரூபாய்க்கு வாங்கலாம், 250 ரூபாய்க்கு வாங்கலாம், இந்த ஷேரோட ப்ரைஸ் இன்னும் வந்துட்டு ஒரு 400 ரூபாய்க்கு போகும் ஒரு 2 வருஷத்துல அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ என்னோட மைண்ட் செட் என்னவா இருக்கு, 250 ரூபா அதிகம் அப்படின்னு நினைக்கும் போது நான் விற்கிறேன். ஆனால் நீங்கள் 250 ரூபா கம்மி, இன்னும் மார்க்கெட்டோட ப்ரைஸ் மேலே போகும்னு நினச்சி நீங்கள் வாங்குறீங்க. ஒரே ப்ரைஸ் தான், 250 ரூபா எனக்கு அதிகமாக இருக்கு, 250 ரூபா உங்களுக்கு ஃபைன் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இருக்கீங்க. யா, ஸோ அப்போ அந்த ஒரு ஹியூமன் சைக்காலஜினாலையும் அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் மேலேயும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இல்லை கீழே வர்றதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, புரியுது. ஸோ இதுதான் வந்துட்டு மேஜர் ரீசன். இதனால தான் ஒரு கம்பெனியோட ப்ரைஸ் ஏன் ஏறுது ஏன் இறங்குது அப்படின்னா இதுதான். சரி, இதுதான் காரணம். ஓகே ப்ரோ, ஓகே. இப்போ நான் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை ஹியூமன் சைக்காலஜி நான் ஒரு தடவை ரீகால் உங்களுக்கு பண்ணி சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக இல்லைன்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஓகே. இப்போ டிமாண்ட் அண்ட் சப்ளையில் வந்து ஆனியன் விலை கீழே இருக்கும்போது சில பேர் வாங்குறாங்க, மேலே இன்க்ரீஸ் ஆகணுன்னே ப்ராஃபிட் கிடைக்குதுல்ல, கரெக்டாக? டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது அதோட காஸ்ட் அதிகமாக இருக்கும். டிமாண்ட் அதான் கம்மியாக, டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது அதோட காஸ்ட்டும் அதிகமாக இருக்குது, டிமாண்ட் கம்மியாக இருக்கும்போது அதோட ப்ரைஸும் லோவாக இருக்குது இல்லையா ப்ரோ? லோவராக இருக்கும். சப்ளை அதிகமாக இருக்கும்போது ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ ஹியூமன் சைக்காலஜியில் வந்து நீங்கள் 200 ருபீஸ்க்கு வாங்குறீங்க, மார்க்கெட் 250க்கு போகுது, நீங்கள் இப்போ விற்கிறேன்னு நினைக்கிறீங்க, இன்னொருத்தவங்க வந்து இப்போ அது 400 போகும்னு நினச்சி 250க்கு கம்மியாக வாங்குறாங்க, உங்களுக்கும் சேம், ஆனால் சேம் ப்ரைஸ் ஆனால் டிஃப்ரெண்ட்டு இல்லையா ப்ரோ? ஓகே ஓகே, சரி, கிளியரா? கிளியர். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குங்க. ஸ்டாக்ஸில் வந்துட்டு ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸை வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கோட கிளாசிஃபிகேஷன் பேர் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ சிப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்னது? ப்ளூ சிப் கம்பெனிஸ். ஸோ இந்த ப்ளூ சிப் கம்பெனிஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இவங்க எல்லாமே. ஓகே, பல வருஷமா இவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பல டெக்கேட்ஸா இவங்க பிஸ்னஸ் பண்றாங்க. மோர் ட்ரஸ்டபிளான கம்பெனியா இருக்கும். கண்டிப்பா அந்த கம்பெனி கூட நம்ம வந்து ஏதோ ஒரு ப்ராடக்டோ இல்லை சர்வீஸோ யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இந்த இதில் ஏதாவது ஒரு கம்பெனி யூஸ் பண்ணியிருப்பீங்களா நீங்க? ஏஷியன் பெயிண்ட்ஸ், HDFC பேங்க், ரிலையன்ஸ், இது மூணுமே வச்சுக்கோங்களேன். ஓகே. நீங்கள் இதை மூணில் ஏதோ ஒரு கண்டிப்பாக இப்போ ஜியோ யூஸ் பண்ணலாம். ஆமாம், ஜியோ இல்லைன்னா வந்துட்டு நிறையா பிராண்ட்ஸ் வந்துட்டு இவங்க ஓன் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் டிஜிட்டல் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்துட்டு கிளாத்திங் பிராண்ட்ஸ் இருக்குது, ரிலையன்ஸ் இதெல்லாமே ரிலையன்ஸோட தான். ஸோ ஒன்று அதோட ப்ராடக்ட்ஸ் ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் அங்கே. இல்லைன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிருப்போம், இல்லை HDFC பேங்க் நம்ம அக்கௌண்ட் வந்துட்டு அங்கே வச்சுருப்போம். ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாமே பல வருஷமாக பிஸ்னஸ் ரன் பண்ணிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ இது வந்துட்டு ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டான கம்பெனிஸ் இவங்க எல்லாமே. இன்னும் இப்போது ரிலையன்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு முகேஷ் அம்பானி வந்துட்டு அதை ரூல் பண்ணிருக்காரு. சப்போஸ் இப்போ முகேஷ் அம்பானிக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியே முடிஞ்சு போயிடாது. அடுத்தது யாராவது அவங்க அந்த பிஸ்னஸை டேக் பண்ணி இன்னும் லீட் பண்ணிட்டு தான் போவாங்களே தவிர அந்த ரிலையன்ஸ் பிஸ்னஸ் அங்கே நிற்க போகிறது கிடையாது. இன்னும் ஒரு 100 வருஷம் ஆனாலும் இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிங்கிறது இன்னும் இருக்க தான் செய்யும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ சிப் கம்பெனிஸ்.
இந்த ப்ளூ சிப் கம்பெனிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கேபிட்டல் ரொம்ப சேஃபாக இருக்கும். ஆனால் ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் ரிட்டர்ன்ஸ் இருக்காது. ஏன்னா இவங்க ரொம்ப வருஷமாக ஓடிட்டாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரேஸ் போகிறோம் சரிங்களா, ஒரு ரன்னிங் ரேஸ். ஸோ இந்த ப்ளூ சிப் கம்பெனிஸ் அப்படிங்கிறவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 45+ ஏஜ் ப்ளஸ் கேட்டகரி. ஸோ இவங்கனால வந்துட்டு அவ்வளோ ஸ்பீடாக போக முடியாது இதுக்கப்புறம். ஆனால் அவங்கக்கிட்ட இருக்க நாலேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல். ஸோ அந்த மாதிரியே தான் இந்த ப்ளூ சிப் கம்பெனிஸ். ப்ளூ சிப் கம்பெனிஸுங்கிறவங்ககிட்ட நீங்கள் கேபிட்டல் சேஃபாக இருக்கும், ஆனால் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது நார்மலாக இருக்கும். பெரிய லெவல் ஆஃப் ரிட்டர்ன்ஸை எதிர்பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரோத் கம்பெனிஸ். ஸோ இந்த க்ரோத் கம்பெனிஸ் அப்படிங்கிறவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இப்போதான் வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரியான கம்பெனிஸ், கொஞ்சம் ஸ்டார்ட் அப்புக்கும் கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய கம்பெனிஸ், ஒரு புது இனோவேட்டிவாக இருப்பாங்க. அடுத்த ஃபியூச்சர் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரியான பிஸ்னஸ் இப்போ பண்ணிட்டு இருக்கக்கூடிய கம்பெனிஸ். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டிமார்ட் இல்லை பஜாஜ் ஃபின்சோ, இது இந்த 2 கம்பெனி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். எந்த கம்பெனி கேள்விப்பட்டிருக்கீங்க? டிமார்ட் கேள்விப்பட்டிருக்கேன், அதானி ரெனியூவபிள்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன். பஜாஜ் ஃபின்சோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது கேள்விப்பட்டதில்லை. பஜாஜ் ஃபின்சோ இல்லை. ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ, நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படின்னு கேள்விப்பட்டது இல்லையா? கேள்விப்பட்டேன். என்ன ப்ரோ? கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த பஜாஜ் ஓகே பஜாஜ் ஃபின்சோ அப்படிங்கிறவங்க என்ன ஒரு இனோவேட்டிவாக கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர், ஓகேங்களா, ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் உங்ககிட்ட ஒரு 5000 rupees தான் இருக்குது, நீங்கள் வந்துட்டு ஒரு டிவி வாங்கலான்னு போகிறீங்க. ஒரு 23 இன்ச் ஒரு 32 இன்ச் பார்க்குறீங்க. ஸோ அந்த சைஸ் அந்த 5000க்கு அந்த 32 இன்ச் தான் உங்களால் வாங்க முடியும். அதுக்கு மேலே உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது, உங்ககிட்டயே கையில் காசு இல்லை. அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம போய் 32 இன்ச் பேசாம வாங்கிட்டு வந்துருவோம். ஆனால் நமக்கு வந்துட்டு இதோட பெரிய டிவி வேணும்னு ஆசையாக இருக்கும், ஆனால் நம்மக்கிட்ட இப்போ ஃபண்ட் இருக்காது, கேபிட்டல், இப்போ அதுக்கான மணி இருக்காது. ஸோ அதை வந்துட்டு இவன் எப்படி சால்வ் பண்ணான்னா ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ, நீங்கள் வட்டியே தராமல் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிவியே எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஸோ நீங்கள் மாதம் காசை கட்டுங்க, எந்த ஒரு வட்டியும் தர தேவையில்லை அப்படின்னு கொண்டுட்டாங்க. ஸோ அப்போ என்ன போயிட்டோம், நம்ம ஆட்டோமேட்டிக்காக 32 இன்ச்சுக்கு பதிலாக அடுத்த ஒரு பெரிய ஒரு சைஸ் டிவியை நம்ம வாங்க ஆரம்பித்தோம். ஸோ இதே மாதிரி தான் ப்ராடக்ட்ஸை அடிக்கடி நிறையா புதுசாக மாற்ற ஆரம்பித்தோம், ஒரு ப்ராடக்டை வாங்க ஆரம்பித்தோம். அப்போ இந்த இடத்துல என்னாச்சு, பர்ச்சேசிங் பவர் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு, நம்ம வாங்குறதோட இது வந்துட்டு அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு, அடிக்கடி நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அப்போ அதனால என்னாச்சு, அந்த கடைக்கு லாபம், அடுத்தது இந்த பேங்க்குக்கு லாபம். ஸோ அப்போ பெருசாக டெவலப்மெண்ட்டே அங்கே தான் வந்து கிரியேட் ஆச்சு. ஸோ இதெல்லாமே ஒரு க்ரோத். அதே மாதிரி டிமார்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த டிமார்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் ரொம்ப 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 லோவஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கும் எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும். ஏன்னா அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப பெரிய பல்க் குவான்டிட்டிஸில் டேரெக்டாக அந்த மேனுஃபேக்சர்லேருந்து வாங்குறதுனால அவங்களுக்கு ஒரு காஸ்ட் ரொம்ப சீப்பரான ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ அதனால லோ மார்ஜினை வச்சு அவங்க வந்துட்டு மக்கள்கிட்ட சேல் பண்ணுறாங்க. ஸோ அதனால இந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு என்னவா இருக்குது, ஹை ப்ராஃபிட்ஸ். கம்பெனிக்கு ஹை ப்ராஃபிட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய ப்ராஃபிட் இல்லை. ஸோ அப்போ இந்த மாதிரி கம்பெனியில் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஏஜ் இருக்கக்கூடிய பீப்புள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நான் அதை வந்துட்டு இந்த கேட்டகரியில் வந்துட்டு இன்னும் நல்லா ஸ்பீடாக ஓடுவாங்க. இந்த 45 கேட்டகரியில் இருக்கவங்களோட 20 கேட்டகரியில் இருக்கவங்க அதிகமாக ஓட ஆரம்பிப்பாங்க, ஏன்னா க்ரோத் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இதெல்லாம். ஸோ இதில் இந்த மாதிரி க்ரோத் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கேபிட்டல் அப்படிங்கிறது ஓகே நார்மலாக சேஃப் தான், ஆனால் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாவே இருக்கும், ஹை ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ். ஸோ இந்த டிவிடெண்ட் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பேங்க்கில் நீங்கள் ஒரு அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு வட்டி தருவான், இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன்.
ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ இந்த கம்பெனியோட ஷேர்ஸை நீங்க வச்சிருக்கீங்க. ஸோ அதுக்கு அவங்க என்ன பண்றாங்க, அந்த கம்பெனி வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணுச்சு, அந்த கம்பெனி நல்லா சேல்ஸ் இருக்கு, இந்த கம்பெனி நல்லா ப்ராஃபிட் உள்ள வருது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல அந்த கம்பெனில யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு டிவிடெண்ட், அந்த இன்ட்ரெஸ்ட் மாதிரி, அந்த எப்படி பேங்க் இன்ட்ரெஸ்ட் தராங்க அந்த மாதிரி வந்து டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட்டா தருவாங்க. ஓகே. சரி, இப்போ நீங்கள் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு ஹெச்பியில் வந்துட்டு ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 ரூபா தரேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ அந்த ஷேரும் ப்ரைஸும் நம்ம கிட்ட இருக்கும், அதுக்கு இல்லாமல் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டிவிடெண்ட் தராங்க. எக்ஸ்ட்ராவே டிவிடெண்ட் தராங்க. ஓகே. இப்போ நம்ம பேங்க்ல அப்படி இல்லை, உங்க கேபிட்டல் அப்படியே தான் இருக்கும், அது போக உங்களுக்கு அந்த வட்டிங்கிறது எக்ஸ்ட்ராவா கொடுக்கறது. ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த ஷேர்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், அதோட ப்ரைஸும் ஏறிட்டே இருக்கும், கூட எக்ஸ்ட்ராவா நமக்கு வந்துட்டு அந்த இதை தர டிவிடெண்டா தரோம். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு எல்லா கம்பெனியுமே வந்துட்டு தரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, வேணா தரலாம். ஓகேங்களா? வேணா தரலாம். அதே மாதிரி வந்துட்டு எப்பப்ப தருவாங்க அப்படிங்கறது எல்லாமே ஃபர்ஸ்ட் அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க. இந்த ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு ஐடிசி அப்படின்னா ஒரு ஷேரை நீங்க வச்சிருந்தீங்கன்னா 5 ரூபா தருவான் டிவிடெண்டா. இதே வந்துட்டு டாடா மோட்டார்ஸ் வச்சிருந்தீங்கன்னா 10 ரூபா தருவான் டிவிடெண்டா. அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் மாத்திப்பாங்க. ஓகே, புரியுது. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸ். ஓகேங்களா? ஸோ அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு ஸ்டாக் இருக்கு, அந்த அவங்களோட காம்படிட்டர்ஸ், சரிங்களா, அந்த காம்படிட்டர்ஸோட ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆனால் இந்த கம்பெனியோட ப்ரைஸ் மட்டும் இப்போதைக்கு கம்மியாக இருக்குது, மற்ற கம்பெனிஸோடது எல்லாமே அதிகமாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைக், ஓகேங்களா, ஸோ பைக் அப்படின்னு எடுக்கும் போது வந்துட்டு என்ன பண்ணுறோம், ராயல் என்ஃபீல்டு எடுக்கிறோம். சரிங்களா? ராயல் என்ஃபீல்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ராயல் என்ஃபீல்டு, அதுக்கப்புறம் ஜாவா ரெண்டுமே எடுத்துக்கோமே. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ அதே வந்துட்டு ஜாவாவில் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஜாவாவில் வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு இப்போதைக்கு ரொம்ப சீப்பரான ப்ரைஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க. அதே அவங்க காம்படிட்டரானது யார், ராயல் என்ஃபீல்டு. ராயல் என்ஃபீல்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது கூடிய சீக்கிரமாக அந்த ஜாவாவோட கம்பெனியோட ப்ரைஸஸும் ஏறுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இப்போ தான் அவங்க வந்துட்டு நார்மலான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க சடனாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணால் அந்த கம்பெனியோட வேல்யூ ஏறுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனியோட வேல்யூவும் மேலே ஏறும். ஸோ அதனால அவங்க காம்படிட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு அதிகமான ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது இப்போ இந்த ஜாவா கம்பெனியோடது கம்மியான விலையில் விற்றுட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸ். ஸோ அந்த கம்பெனிக்கு காம்படிட்டராக இருக்க கம்பெனி இல்லையா ராயல் என்ஃபீல்டு, ஒரே செக்டார்னு வச்சுக்கோமே, ஒரே செக்டார், அவங்களாம் ஒரே செக்டார் தான். டிவி இது வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஸோ அதனால இப்போதைக்கு அவங்களோட வேல்யூ வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அண்டர் வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதே வந்துட்டு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வந்துட்டுனா அதிகமான விலையில் ட்ரேட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுக்கு பேர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்ததான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ். ஸோ இந்த டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா, இப்போ கொரோனா வந்தது இல்லைங்களா, கோவிட் வந்தப்போ எல்லா பிஸ்னஸுமே டவுன். ஆனால் அந்த மாதிரி டைமில் நீங்கள் வீட்டில் இருக்கும் போதும் சில ப்ராடக்ட்ஸை மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருந்தீங்க. அது என்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு இருந்தீங்க? மாஸ்க்கு, அது ரொம்ப ஹை குவான்டிட்டியில் யூஸ் பண்ணுவோம் மாஸ்க்கு. அப்புறம் ஓகே ஃபைன், வேறு ஃபுட்டுக்கு என்னென்ன தேவை அது எல்லாம். அதுக்கப்புறம் மீட், ரா மீட், அப்புறம் எசென்ஷியல்ஸ், ஹெல்த் கேர், சோப்பு, ஷாம்பு, அதுக்கப்புறம். ஸோ அப்போ இது எல்லாமே வந்துட்டு இந்த எசென்ஷியல்ஸ் இது எல்லாமே நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, அது எல்லாமே வந்துட்டு எந்த கேட்டகரிக்குள்ள வரும்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். எஃப்எம், ஒன் செகண்ட் திருப்பி சொல்லுங்கள். ஹலோ ப்ரோ, அந்த வேர்டு மட்டும் திருப்பி சொல்லுங்கள். எஃப்எம் இருக்கு, ஃபாஸ்ட் மூவிங்
கன்சியூமர் குட்ஸ் எஃப்எம்சிஜி. ஓகே, தேங்க்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா அந்த எசென்ஷியல்ஸ். ஸோ நீங்கள் சோப்பாக இருக்கட்டும், ஷாம்பூ, பிஸ்கெட்ஸ், பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனிஸில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி, இந்துஸ்தான் யூனிலிவர், டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், டாபர். நீங்கள் நாளைக்கு இப்போ நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ப்ரஷ் ஒரு பேஸ்ட் எடுத்தீங்கனாலும் சரி, இல்லை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஸ்கெட் வாங்கும் போதும் பாருங்கள் இந்த பிராண்ட்ஸோட பேர் தான் அங்கே இருக்கும். சன்ஃபீஸ்ட் அது மாதிரிலாம் இருக்கும், பெப்சோடன்ட் அப்படின்லாம் இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி இந்த பிராண்ட்ஸ் தான் இருக்கும். இந்துஸ்தான் யூனிலிவர், இல்லை டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், டாபர், இல்லை ஐடிசின்னு தான் இருக்கும். அதை நோட் பண்ணுங்கள். ஓகே, ஷூர். ஓகே சார். நீங்கள் ஒரு சோப்பாக இருக்கட்டும், ஷாம்பூ, எனிதிங் நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது அது இது யாரு அப்படிங்கிறத பாருங்க. ஓகே ஓகே. ஸோ எனக்கு செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு எனக்கு நாளைக்கு சொல்லுங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நீங்க பாத்தீங்க, அந்த ப்ராடக்ட்ஸை விட்டு யார் மேனுஃபேக்சர் பண்ணா, அது என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத விட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்க. ஷூர், கன்ஃபார்ம். ஓகே. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு பெரிய க்ரைசிஸ் வரும்போதும் என்னாச்சு, இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்துட்டு ரன் ஆகிட்டு தான் இருந்துச்சு. எல்லாருமே வந்துட்டு வாங்கிட்டு தான் இருந்தாங்க இந்த பிஸ்னஸில். அப்போது எவ்வளோ பெரிய க்ரைசஸ் வந்தாலும் என்ன ஆனாலும் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே டவுன் ஆக போகிறது கிடையாது. ஸோ அது டவுன் ஆகும். ஸோ அந்த மாதிரி பெரிய க்ரைசஸ் வரும்போது என்ன ஆகும்னா, இப்போ ஒரு அதர் கம்பெனிஸ், இப்போ மற்ற கம்பெனிஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் கீழே வந்திருக்கு அப்படின்னா, இந்த டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா தான் கீழே வந்துடும். அங்கேருந்து கிராஜுவலாக மேலே ஏறிடும் சீக்கிரமாக. ஸோ அதான் வந்துட்டு டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ். என்னதான் ஒரு பேடான சுச்சுவேஷன் வந்தாலும் அந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவலாக போயிட்டு தான் இருக்கும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும். ஸோ அதான் வந்துட்டு டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ். ஸோ அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சைக்ளிக் ஸ்டாக்ஸ். ஸோ இந்த சைக்ளிக் ஸ்டாக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா சில சீசனில் மட்டும்தான் நல்லா மூவிங்காக இருக்கும். ஸோ இப்போ சம்மர் சீசன். ஸோ இப்போ இந்த சம்மர் சீசன்லாம் வந்து அதிகமாக என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் மூவ் ஆகும்? சம்மர் சீசன் ஜூஸ் நிறையா, கேன் ஜூஸ் நிறையா மூவ் ஆகும். ஃப்ரூட்ஸ். ஓகே. ஏன்னா ப்ராடக்ட்ஸ். ஆமாம், ப்ராடக்ட்ஸ். பெரிய ப்ராடக்ட். ஃபேஷியல் க்ரீம், டேன் ஆகாமல் இருக்கிறதுக்கு க்ரீம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏசி. ஏசி. ஆமாம், ஏசி சம்மர் சீசனில் மட்டும் தான் யூஸ். மற்றபடி மற்ற சீசனில் நம்ம பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், சம்மர் சீசனில் எல்லாருமே இப்போ ஏசி வாங்குவாங்க. அந்த ஏப்ரல் மேல அதிகமான சேல்ஸ் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வோல்டாஸ் ஏசி. ஸோ அந்த கம்பெனி வந்துட்டு அதிகமாக சேல்ஸ் நடக்கும். அது சம்மர் சீசனில் தான் அதிகமாக நடக்கும். சம்மர் சீசனில் 100 பேர் வாங்குறாங்க அப்படின்னா அதர் சீசனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் தான் வாங்குவாங்க. ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு கடைக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களோட கூட்டம் எல்லாமே எந்த இடத்துல அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏசியில் தான் இருக்கும் இந்த சீசனில். இதே நீங்கள் வந்துட்டு வின்டர் சீசனில் போனீங்க அப்படின்னா வந்துட்டு வாஷிங் மிஷினுக்கு அதிகமான சேல்ஸ் நிற்பாங்க. சரி, அதாவது சீசனுக்கு ஏற்ற மாதிரியான பிஸ்னஸ் எக்கானமிக். இப்போ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சம்மரில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு மாதிரியான காஸ்டியூம்ஸ் போடுவோம். அது வின்டர்னா வந்துட்டு நல்லா அப்படியே வந்துட்டு டைட்டாக நல்லா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஹீட்டாக இருக்க மாதிரியான ஹூடிஸ் அந்த மாதிரி வந்துட்டு ஷர்ட்ஸ் போடுவோம். காஸ்டியூம்ஸ் மாற்றி போடுறோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ சீசனுக்கு ஏற்ற மாதிரியான பிஸ்னஸஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி டைமில் இந்த சம்மர் சீசனில் இந்த சம்மர் டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏசிக்கு மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு 2 மாதம் மட்டும் ஹோல்டு பண்ணலாம், வாங்கிட்டு அப்புறம் வித்தரலாம். ஸோ அடுத்து வின்டர் சீசனில் வந்துட்டு என்னென்ன கம்பெனிஸ்லாம் வந்து க்ரோ ஆகும் அப்படின்னு பார்த்து அந்த கம்பெனிஸில் இந்த 2 மாதம் ஒரு மாதமோ 2 மாதமோ இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனிக்கு பிஸ்னஸ் க்ரோத் வரும். சேல்ஸ் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸஸ் மேலே போகும். ஸோ அப்போ அந்த டைமில் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வரலாம். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சு. ஸோ இதான் வந்துட்டு ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் கிளாசிஃபிகேஷன்ஸ். ஸோ இது புரிஞ்சுதா இல்லை ஒரு கிளான்ஸ் பார்க்குறீங்களா? ஒன்ஸ் ரீகால் பண்ணுங்க. ஓகே, நான் ரீகால் பண்ணுறேன். நான் ஓனாக சொல்கிறேன். சொல்லுங்கள். ப்ளூ சிப் கம்பெனி வந்து ரொம்ப டெக்கேட்ஸாக இருக்கிறது, ரொம்ப
ரொம்ப வருஷமாக இருக்கிறது. ஆனால் அதுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் லோவாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அது நிறையா வருஷம் மூவ் ஆனதுனால கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் லோவாக இருக்கும். க்ரோத்து வந்து இப்போ கொஞ்ச நாளாக ஆரம்பித்த லைக் ஸ்டார்ட் அப் மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. டிபெண்டிங் அப்பான் த ஃப்யூச்சருக்கு சம்மந்தப்பட்ட ரிலேட்டடாக இருக்கிறது. அதான் இப்போ பஜாஜ் ஃபின்சேவில் வந்து 0 இன்ட்ரெஸ்ட்டு, அது நிறையா மக்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துச்சு. அந்த கடை வச்சுருக்கவங்களுக்கும் ப்ராஃபிட்டு, கம்பெனிக்கும் ப்ராஃபிட்டு. அதனால் அந்த மார்க்கெட் ஷேரோட விலை ஏறும் ஃப்யூச்சரில். ரிட்டர்ன்ஸ் ஹை. இதில் டிவிடெண்ட் ஸ்டாக் வந்து அந்த நம்ம ஒரு கம்பெனியில் நம்ம ஷேர் வச்சுருக்கோம், அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனி வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அந்த ப்ராஃபிட்டாக மாதிரி நம்மளுக்கு தராங்க. அது எப்பப்போ தருவாங்க சொல்லி அது கம்பெனிலே சொல்லுவாங்க. லைக் டிவிடெண்ட். அண்டர் வேல்யூ வந்து இது ஸ்டாக்ஸ் தட் ஆர் எப்படி சொல்கிறது, காம்படிஷன். நீங்கள் பைக் எக்ஸாம்பிள் சொன்னால புல்லட், ராயல் என்ஃபீல்டு, அப்புறம் ஜாவா. ராயல் என்ஃபீல்டு வந்து விலை கூடையாக இருக்குது, ஜாவா வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால அதுவும் ஃப்யூச்சரில் நிறையா ப்ரைஸஸ் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காம்படிஷன் இப்போ தான் ஆரம்பிச்சதுனால கொஞ்ச நாள் போகிறதுக்கு அதுவும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. அப்புறம் டிஃபென்சிவ் வந்து ஸ்டாக்ஸ் தட் ஆஃபர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஆல்வேஸ் நீட் த ரெசிஸ்டன்ட் ப்ரூஃப். இது வந்து நம்ம எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸு, லாக்டவுன் டைமில் இருந்தாலும் பெரிய வேர்ல்டே இதாக இருந்தாலும் அந்த கம்பெனி வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் மற்ற கம்பெனிக்கு ஒரு 100 rupees லாஸ் ஆகுனா இவங்களுக்கு வந்து 30 rupees லாஸ் ஆகுது. இவங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக எசென்ஷியல். இப்போ ஒரு ஹியூமன் பீயிங்கில் டே டு டே லைஃப்பில் என்னென்ன யூஸ் பண்ணுமோ அந்த எல்லா செக்டார்லேயும் இவங்க இருக்காங்க. டிஃபென்சிவ். அப்புறம் சைக்ளிக்கல் வந்து ஸ்டாக்ஸ் தட் ஆர் டைரக்ட்லி லிங்க் டு எக்கானமிக் ஹெல்த். இப்போ எக்கானமிக் ஹெல்த்து பொறுத்து அந்த ஸ்டாக்ஸ் இதாகுது. எக்கானமிக் ஹெல்த்னா அதான் சம்மர். இப்போ சம்மரில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஏசி ரொம்ப மூவ் ஆகுது. ஆனால் அந்த பர்டிகுலர் டைம் அந்த மட்டும் ஏறும். இப்போ இந்த 2 months அதோட ஓகே சீசனல் பேஸ்ட். ஓகே சீசனல் பேஸ்ட். இந்த சம்மரில் மட்டும் குவான்டிட்டி நிறைய பேர் ஜாஸ்தியாக நிறைய பேர் வந்து வாங்குவாங்க, மற்ற டைமில் கொஞ்சம் லோவாக இருக்கும். ஆனால் ஓகே கிளியர்ல கிளியர். ஓகே ஃபைன். ஸோ அப்போ முன்னாடி பார்த்ததும் கிளியர் இல்லையா? முன்னாடி பார்த்தது கிளியர். முன்னாடி பார்த்தா ஒரு கிளியர். மார்க்கெட் சைக்கிள் கம்பெனி வந்துட்டு இப்படி வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு மேலே ஏறும், என்ன ரீசனால இறங்குது அப்படிங்கிறது அதுவும் புரிஞ்சு. மார்க்கெட் சைக்கிள் அதுவும் புரிஞ்சு. மார்க்கெட் சைக்கிள் புரிஞ்சு இல்லைங்களா? புரிஞ்சு. ஓகே ஃபைன். ஓகே ஓகே. நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா? நோட்ஸ் நிறைய எடுத்துருக்கோங்க, எல்லாத்துலேயும் நோட்ஸ் எடுத்து. ஓகே ஓகே. ஸோ ஓகே இதோட இன்னைக்கு செக்ஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதனால இது வேண்டாம். ஓகே ப்ரோ. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் ரீகேப் பாருங்க, ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஷூர். ஓகே 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 ப்ரோ. தேங்க்யூ. ஸோ நாளைக்கு பார்ப்போம். ஷூர். ஓகே ப்ரோ. தேங்க்யூ.